இன்றைய புனிதர் ஏப்ரல் 13 புனித முதலாம் மார்ட்டின் திருத்தந்தை. பிறப்பு டோடி, உம்பிரியா மாவட்டம், இத்தாலி. இறப்பு 16 செப்டம்பர் 655 கெர்சோன். மார்ட்டின் இத்தாலி நாட்டிலுள்ள உம்பிரியா மாவட்டத்தில் டோடி என்ற ஊரில் பிறந்தார். இவர் 649 முதல் 653 ஆண்டுகளில் ரோமில் திருத்தந்தையாக இருந்தார். இவர் மறைசாட்சியாக விண்ணகம் அடைந்த பாப்பரசர்களில் கடைசியானவர். காலங்காலமாக பின்பற்றி வரும் கத்தோலிக்க விசுவாசத்தை உயிரை கொடுத்து பாதுகாத்தவர். கான்ஸ்டாண்டினோப்பிளுக்கு திருத்தந்தையின் தூதுவராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருத்தந்தையான பிறகு பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்தார். அந்நாட்களில் திருச்சபையில் ஒரு குழப்பம் உண்டானது. கிறிஸ்துவிடம் இரு தன்மையா அல்லது ஒரு தன்மை உண்டா என்று விவாதம் எழுந்தது. கிறிஸ்துவிடம் மனிதத்தன்மை மட்டுமே உண்டு என்ற தவறான கருத்துக்கு அடிமையாக இருந்த 2ஆம் கான்ஸ்டான்ஸ் அரசன் இதையே அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று திருத்தந்தையை கேட்டு தொல்லை செய்தான். இதனால் திருத்தந்தை முதலாம் மார்ட்டின் 649 ரோமையில் விரைவாக லாத்ரான் பொதுச்சங்கத்தை கூட்டினார். இச்சங்கத்தின் முடிவில் கிறிஸ்துவின் 2 தன்மைகள் உண்டு என்ற மிக தெளிவான முடிவை லாத்ரான் பொதுச்சங்கம் அறிவித்தது. இதன் விளைவாக மார்ட்டின் கான்ஸ்டான்டைன்ஸ் மன்னரால் 653 கைதியாக கெர்சோன் என்ற இடத்தில் சிறைப்படுத்தப்பட்டார். திருத்தந்தைக்குரிய அடையாளங்கள் அனைத்தையும் அரசன் வெளிப்படையாகவே பறித்து கொண்டான். திருத்தந்தை பலவிதமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு பட்டினியாக விடப்பட்டார். எனக்கு அருமுனமானவர்கள் கூட எனது இடுக்கண் வேளையில் என்னை மறந்துவிட்டனர். நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனா, செத்து மடிந்து விட்டேனா என்று பார்க்க கூட யாருமில்லை. இருப்பினும் எல்லா மனிதரும் மீட்படைய வேண்டுமென்று கடவுள் விரும்பும் எல்லாம் வல்ல கடவுள் புனித பேதுருவின் வேண்டுதலால் அனைவரும் கத்தோலிக்க விசுவாசத்தில் நிலைத்து நிற்க அருள் புரிவாராக என்று திருத்தந்தை மார்ட்டின் அடிக்கடி கூறிக்கொண்டே இருந்தார். இறுதியாக கிரிமியா தீவில் உள்ள கெர்சோனுக்கு நாடு கடத்தப்பட்டு 655 செப்டம்பர் 16 இறந்தார். ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, திருத்தந்தையும் மறைசாட்சியுமான புனித முதலாம் மார்ட்டினை போல அச்சுறுத்தலுக்கு அஞ்சாவோ தோல்வியுறவோ விடாமல் எதிர்ப்புகளை மனதார ஏற்று உமக்கு சான்று பகர்ந்து வாழ எம் ஆயர்களுக்கும் திருத்தந்தைக்கும் உமதருள் தாரும். ஆமென்.